அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 7/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,501ல் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் மணி பார்த்தீங்கன்னா 8:26. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு கேப் அப்பில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரியே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,000ல் 25,500 அப்படின்ட்டு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வரப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்டு எஸ்டர்டே ஹை இருக்காங்க. அதையும் கீழே உடைக்கிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகணாட்டி நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக 200 பாயிண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த 200 பாயிண்டில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட் டு 80 பாயிண்ட் போயிட்டு இங்கேருந்து கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த லோவில் இருந்து நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஹையை பிரேக் பண்ணுறப்ப இந்த லோ டு இந்த லோவிலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். எப்பயுமே ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜாக அதில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னையோட ஹைலோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே போன வீக்கோட ஹைலோ வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த ஹையை பிரேக் அவுட்லாம் போன வீக்கோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எடுத்துக்கணும். அதேமாரி லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்து அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது நிஃப்டிக்கு. இது வந்து நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். பேங்க் நிஃப்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கும் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டு எக்ஸிஸ் நிஃப்டி பிரகாரம் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கேப் அப்பு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஆகணுட்டி கேப் அப் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப கால் செல்லர் பயப்படணும். கால் செல்லர் பயப்படலை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போகுவாங்க. இப்போ கால் செல்லர் பயப்படுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஓப்பனை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஓப்பனுக்கு இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பன் ஆனோட்டி ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு மேலே இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஓப்பன் ஆனோட்டி கீழே கொண்டுட்டு வந்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சும் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை ஓப்பனுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் பில்டப் பண்ணணும். இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே உங்களால் எத்தனை பாயிண்ட் பிடிக்க முடியும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கம்பல்சரி க்ரியேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட். இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மந்த்லி எக்ஸ்பைரினால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ 57,000ல் மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்குது. அப்போ 57,250 57,500 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கீழே வராங்க அப்படின்னா இப்போ 57,750 இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பேக்ட் அதிகமாக பண்ணும். 56,750ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நியரஸ்ட்டாக 750க்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா எஸ்டர்டேக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ப்ரீமியம் டிகே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கொடுப்பாங்க. ப்ரீமியம் டிகே ஆன பிற்பாடு ப்ரீமியத்தை வந்து காலுக்கோ புட்டுக்கோ கொடுக்குறப்ப நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் செக் பண்ணணும். இப்போ இதுக்கும் அதே தான். ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான S1க்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் நியரஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க, கால் செல்லர் வந்து பயப்படுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் தான் மோஸ்ட்லி பெரிய ரேஞ்ச்லாம் அந்தளவுக்கு கொடுக்கறதில்ல. ஒரு சைடுவே மூவ்மெண்டமாக தான் இருக்கிறாங்க. அப்போ சைடுவே மூவ்மெண்டமாக இருக்கிறப்ப இந்த R1 இது வந்து ரொம்ப ரொம்ப குருஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி. சென்செக்ஸுக்கு இந்த R1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R1லேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போனா ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஓப்பனை லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்டப் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீமியம் சார்ட்டு. நம்மளுக்கு இப்போ இந்த நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு 25,300 காலை நம்ம எடுத்திருக்கோம். 25,300 கால் இந்த மார்க்கெட் மேலே இருக்கணும், மேலே கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் நல்ல ஒரு மூமெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வராங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 201. இந்த 201க்கு கீழெலாம் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த 143 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு இருக்கும். இது வந்து மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். இது ஃப்ரீ ஃபால் ஜோன். இதுக்கு கீழே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடமும் நம்மளுக்கு 143, 201 வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே 233 39க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வெயிட் பண்ணி அங்கே கால்குலேஷனாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த ஸ்ட்ரைக்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு இது ஐடிஎம்மாக இருக்குது. நம்மளுக்கு ஓடிஎம்லாம் வச்சு பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 56,900 கால். 56,900 கால் 909 எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணக்கூடாது. இது மெயின் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் 56,900 காலுக்கு 981 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 909 சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ஜம்ப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 780 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். இந்த ஸ்ட்ரைக்கு எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ட்ரேட் எடுக்க வேணாம். இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஒன்லி நாலேஜ் பர்பஸ் ஒன்லி தான். இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனை வச்சு இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறத நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கோம். இதை ஒன்லி நாலேஜ் பர்பஸ்க்கோசரம் தான். ஓகேங்களா? இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம கிளாஸை சொல்லி கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப ரொம்ப குருஷியலான சப்போர்ட் இந்த 2 இடமும். ஓகேங்களா? இந்த 2 இடமும் ரொம்ப ரொம்ப குருஷியலான சப்போர்ட்டு. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்துட்டு ரிவைஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 83,000 கால். எக்காரணத்தை கொண்டும் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 559 பிரேக் பண்ணக்கூடாது. 559க்கு கீழே வராங்க அப்படின்னா 487லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 334 வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. 334க்கு கீழெல்லாம் இவங்க போகிறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஜோன் ஆகிறதுக்கான
வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க அந்த நம்ம கால்குலேஷன் சொல்லிக் குடுத்துக்கிற கால்குலேஷன வச்சு செக் பண்றப்ப, இங்கேருந்து சப்போர்ட் எடுப்பாங்களா? இங்கேருந்து சப்போர்ட் எடுப்பாங்களா? அப்படின்னு நம்பளுக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்பளுக்கு தேவையான பாயிண்ட் 30 டூ 20 பாயிண்ட்ங்கிறது நம்பளுக்கு இதில கொஞ்சம் லாட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, 30 டூ 20 பாயிண்ட்ங்கிறது ஈஸியா கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இது கரெக்ட்டா ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பட் ஆனா, இத இந்த ஸ்ட்ரைக் ஒண்டி நம்ம பார்த்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இதுக்கு நம்பளுக்கு ஓடிஎம் சில கால்குலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு செக் பண்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் இந்த ஸ்ட்ராட்டஜில நம்பளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இதெல்லாம் வச்சு இந்த மார்க்கெட் பிஃபோரா ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரைக்க வச்சு இப்ப மார்க்கெட்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நம்மளால ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, அது இந்த இடத்துக்கு வந்தா ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்னா, நம்மளால சொல்ல முடியும். நம்ம கால்குலேஷன் அந்த மாரி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டுருக்கு. மாசத்துல ஒரு 500 பாயிண்ட்ங்கிறது பையிங்ல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்ட்ராட்டஜில நம்மளுக்கு கிடைச்சிட்டுருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலயுமே நம்ம அதுக்கு ஏத்தாப்புல ப்ளே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு ஒரே மாரியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது. அ எ அது மார்க்கெட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ளே பண்ணா மட்டும் தான் இந்த மார்க்கெட்ல நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். இல்ல அப்டின்னா, சஸ்டெயின் ஆவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பையர்லாம் சுத்தமா சஸ்டெயின் ஆகவே முடியாது. மார்க்கெட்டுக்கு ஏத்தாப்புல கரெக்ட்டா நம்ம ப்ளே பண்ணோம் அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம மந்த் எண்டுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இதோட டேபிள். இந்த டேபிள் வந்து நம்ம அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த டேபிள வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க செக் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இந்த டேபிள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த டேபிள வச்சு நல்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா நீங்க எடுத்து மார்க்கெட் முடிஞ்சோட்டி வாட்ச் பண்ணீங்க அப்டின்னா, இந்த டேபிள வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க அப்டின்னா, இதுலயும் வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கும் இந்த டேபிள். இது எல்லாமே ஓஇ டேட்டா தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். இது நம்மளுக்கு என்எஸ்சில ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. அப்ப இத வச்சு ஏதாச்சும் நம்மளால டேட்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அப்டின்னு நம்ம பார்க்கணும். அ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டேட்டாவ எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப 25,400ங்கிறது நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. அப்ப 25,400க்கு கீழயா, 25,400க்கு மேலயா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு இது இந்த மாரி இருந்தா இன்னும் லைவ் மார்க்கெட்ல நம்மளுக்கு வேற மாரி மாறுது அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ப்ளே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ஐவி பார்ப்போம். ஐவில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கால் சைடு வந்து 9ம், புட் சைடு வந்து 11ம் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப புட் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் அதிகமா இருக்காங்க. பெருசா மூவ்மெண்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா, ஒரு 20, 25 இருக்கும். ஓகேங்களா? நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்டா இல்ல. அதனால நம்மளுக்கு ஒரு 10க்குள்ளேயே 2 பேத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு சைடு வேவ் மூவ்மெண்ட் இல்லாட்டினா ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அப்ப எந்த மாரி ப்ளே ஆகுது? இன்னைக்கு எந்த மாரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.